சென்னை பல்லாவரம் அருகே உள்ள பொழிச்சலூர் ஊராட்சியில் பல வாரங்களாக குடிநீர் வராததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பொழிச்சலூர் ஊராட்சியில் குடிநீர் வந்து ஒரு மாதத்திற்கும் மேலான நிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்று தண்ணீரை சுமந்து வரும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் 7 வார்டிற்கு உட்பட்ட பகுதி அதிமுக கவுன்சிலர் வார்டு என்பதால் விடியாத திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாகவும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளில் கவனம் செலுத்தவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி பிரச்சனை மாச கணக்காயிடுச்சு சார். தண்ணி விட்டு ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லாமல் தினம் கேன் தண்ணி தான் போய் வாங்கிட்டு வரோம். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு தண்ணி பிரச்சனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்வதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவில்பட்டி கிருஷ்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் நேரத்தை சேமிக்க ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். மாணவர்களின் உயிரோடு விளையாடாமல் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் தடுப்புகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சித்திரைப்பட்டி கிராமத்தில் உள்ள பழமையான பேருந்து நிழற்கூடம் மேற்கூரை இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ள இந்த நிழற்கூடையை சீரமைக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரிய விபத்து ஏற்படும் முன் இதனை புதுப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காலை மலையில் இங்கிருந்துதான் பேருந்து ஏறி சென்று வருகிறார்கள். ஆனாலும் இதுவரை நாங்கள் பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். வீடியோ மற்றும் இங்கே உள்ள அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு தரப்பில் வாட்ஸ்அப் மற்றும் செய்தித்தாள் மூலமாக தெரிவித்துள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிலக்கூடமானது எந்த நேரத்தில் கீழே விழும் அபாயத்தில் உள்ளது. மற்றும் இந்த இடத்துல இதுவரை 2 ஆக்சிடென்டும் நடந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் சுற்றித் திரிந்த மாடுகள் முட்டியதில் புனித நீராட வந்த 3 பக்தர்கள் ஒரே நாளில் படுகாயம் அடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடத்தில் கால்நடைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்துள்ள பொதுமக்கள் விபத்துகள் தொடரும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் 257 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை காவல்துறை அதிகாரி தரக்குறைவாக பேசியதால் பரபரப்பு நிலவியது. இதேபோல் ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு 2வது நாளாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தொடர் காத்திருப்பில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களையும் போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் தொடர் மணல் திருட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணல் திருட்டால் சுற்றுப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆட்சியாளர்களின் அலட்சியமே மணல் திருட்டிற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் மணல் திருட்டை தடுத்து நிறுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் உள்ள அக்ரஹாரம் என்ற இடத்தில் டிப்பர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தனியார் நிறுவன ஊழியர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். சாலை ஓரத்தில் எந்த சிக்னலும் இல்லாமல் நிறுத்தியிருந்த டிப்பர் லாரியின் பின்புறத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சாலை ஓரத்தில் டிப்பர் லாரியை நிறுத்திவிட்டு சென்ற லாரி ஓட்டுநரை பிடிக்க முடியாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அசோக் லேலண்ட் தொழிற்சாலையில் சங்க தேர்தல் நடத்த கோரி ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விதிகளுக்கு எதிராக சங்கத்தின் பதவிக்காலம் முடிந்தும் தேர்தலை நடத்தாமல் நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை தொழிற்சாலை நிர்வாகத்திடம் எடுத்து கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இனியும் சங்க தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்தினால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் மன்னவனூர் பகுதியில் சுற்றுலா மையத்தின் நுழைவு வாயில் அமைக்கும் பணி பல மாதங்களாக கிடப்பில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நுழைவு வாயில் கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் விபத்துகள் நடைபெறுவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அச்ச உணர்வுடனேயே கடந்து செல்வதாகவும் தெரிவித்துள்ள சுற்றுலா பயணிகள் திறனற்ற திமுக அரசு கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே தனியார் தொழிற்சாலையை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொட்டநேரியில் செயல்படும் தொழிற்சாலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி 20 லாரிகள் மூலம் இரும்பு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு இரும்பு இறக்க தாமதம் ஏற்பட்ட நிலையில் அது குறித்து புகார் அளித்தும் தனியார் நிறுவனம் அதை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு சிரமங்களை சந்தித்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தனியார் ஆலையை கண்டித்து மேட்டூர் சேலம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 10 நாட்களாக இந்த லோடு இன்ன வரைக்கும் இறக்கல. எங்களது ஓட்டுநர்களும் உதவியாளர்களும் அந்த நிறுவனத்தில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த புகாரை ஜேஎஸ்டி நிறுவனத்தில் நாங்கள் தெரிவித்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் எங்களுடைய ஓட்டுநரும் உதவியாளரும் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றதே தெரியல. உடனடியாக தமிழக அரசு தலையிடணும், காவல்துறை தலையிடணும். எங்களுடைய தொழிலாளர்கள் உயிரோடு இருக்காங்களா, உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எங்களுடைய கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பழைய அரசு கட்டிட இடிபாடுகளை ஏற்றிச் சென்ற லாரிகளை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிராலூரில் அரசு பள்ளி வளாகத்தில் இருந்த பழைய அரசு கட்டிடங்கள் இடிக்கப்பட்ட அதன் இடிபாடுகள் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து அந்த லாரிகளை சிறைபிடித்த கிராம மக்கள் கட்டிட இடிபாடுகளை தங்கள் கிராமத்திலேயே பள்ளமான பகுதிகளில் கொட்டி சமன்படுத்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை தாழ்வான இடத்துக்கும் இங்கே பக்கத்துலேயே பள்ளமாக தண்ணியில் கிடக்குறாங்க. அவங்களுக்கு ரோடு போடலாம், இளைஞர்களுக்கு மண்ணு கேட்குறாங்க, அவங்களுக்கு இது கேட்குறாங்க, அந்த கிரவுண்டு சுற்றி கொட்டலாம், இங்கே ஸ்கூலை சுற்றியே கொட்டலாம். இதெல்லாம் செய்யாமல் இவங்க தனிநபருக்கு எடுத்து கொண்டு விற்கிறாங்க. இதை கவர்மெண்ட் மூலியமா, அரசாங்கத்து மூலியமா இதை நாங்கள் தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த மண்ணு வெளியில் போகாமல் இங்கே உள்ள ஊர் உள்ளவங்களுக்கு பயன்படணும், தேவை, இளைஞர்களுக்கு கிரவுண்டுக்கு தேவைன்றதை இது மூலம் சொல்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பானாங்குளம் கிராமத்தில் சாலை புறம்போக்கு மற்றும் நத்தம் புறம்போக்கு இடங்களில் கடைகள், ஆட்டு கொட்டகை, கழிப்பறை, வீட்டின் சுற்றுச்சுவர் உட்பட 30க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்புகள் உள்ளன. இது தொடர்பான புகாரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வருவாய்த்துறையினர் முற்பட்ட போது அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என ஒரு தரப்பினரும், குறிப்பிட்ட சில ஆக்கிரமிப்புகளை மட்டும் அகற்ற வேண்டும் என மறுதரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலேயே அதிகாரிகள் திரும்பினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் விலையில்லா லேப்டாப் வழங்க வலியுறுத்தி தனியார் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டத்தில் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் இதுவரை மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. கல்லூரி கட்டணம் செலுத்தினால்தான் விலையில்லா லேப்டாப் வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.